குருப்யோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே நாம் அருணாத சுவாமிகள் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கந்தர் அலங்காரத்திலே மனதிற்கு உபாயத்தை கூறுகின்றார். சும்மா இருக்கும் உபாயம். இறைவன் பாதார விந்தங்களை ஸ்மரித்து இறைவனின் நினைவாகவே முருகப்பெருமானின் நினைவு கொண்டு எந்தவித விருப்பு வெறுப்பற்று சும்மா இருக்கும் நிலையை மனதிற்கு உபதேசம் செய்கின்றார் அருணாத சுவாமிகள். வேதாகம சித்திர வேலாயுத வெற்றி பூத்த தண்டை பாதாரவிந்தம் மரணாக அல்லும் பகலும் இல்லா சூதானதற்ற வெளிக்கே பொழித்து சும்மா இருக்க போதா இனி மனமே தெரியாதொருமே. வேதாகம சித்திர வேலாயுதன் வெற்றி பூத்த தண்டை. வேதங்களும் ஆகமங்களும் முருகனை துதிக்கின்றது. சுப்பிரமணியோம் 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 என்று முருகனை ஆழ்ந்து அகன்று நின்ற நுண்ணியனை போற்றுகின்றது வேதங்களும் ஆகமங்களும். அப்படிப்பட்ட வேதங்கள் ஆகமங்கள் போற்றுகின்ற சித்திர வேலாயுதன், அழகிய வேலாயுதத்தை உடைய எம்பெருமான் முருகப்பெருமான் அவன் காலிலே வெற்றி பூத்த தண்டை அணிந்துள்ளானாம். தண்டை அணிந்து வெற்றி மலரால் தண்டை சூடப்பட்டு இந்த வீர கழல்கள் இக பர சுகங்களை தரக்கூடிய வீர கழல்கள் வெற்றி பூத்த தண்டையாக இருக்கின்றது. வெற்றிப்பூ என்பது சங்ககால இலக்கியத்திலே பல இலக்கியங்களில் நாம் பார்க்கலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த பூ, முருகன் பூஜைக்குரிய பூ, முருகன் விரும்பி அணியும் பூ. அது சிவந்த காம்பினை உடைய சிறிய இதழ்களை கொண்ட பூ என்று திருமுறாற்றுப்படை குறிப்பிடுகின்றது. முருகப்பெருமானுக்கு உகந்த பூவானதால் முருகனை வேண்டி விரும்பி வணங்கும் தேவ மகளிர்கள் மட்டுமல்லாமல், சூர மகளிர்கள் மட்டுமல்லாமல், காட்டில் உலாவும் வேள மகளிர்கள் அந்த பூவை அணிந்து கொண்டு இருக்கின்றார்கள். முருகனின் பெயரை சொல்லி பாடுகின்றார்களாம். செங்கால் வெற்றி சீரிதழ் இடையிடபு சிவந்த காம்பினை உடைய சிறிய வெற்றி பூக்களை உடைய சூரர மகளிர், அதாவது தேவ மகளிர் முருகனை போற்றி பாடுவதாக திருமுறாற்றுப்படை கூறுகின்றது. கல்லாடம் என்ற பழந்தமிழ் நூல். கல்லாடம் 11ஆம் நூற்றாண்டிலே தோன்றிய நூல். சைவ சமய சித்தாந்தங்களில் ஒன்றாக போற்றக்கூடிய நூல். கல்லாடத்தில் சிவனையும் முருகப்பெருமானையும் போற்றி புகழ்ந்து பாடப்பட்ட நூல். கல்லாடம் கற்றவுடன் சொல்லாடாதே என்று ஒரு வாக்கு. கல்லாடம் கூறுகின்றது, வெற்றி மலர் சூழ்ந்த நின்னிரு கழற்காக. முருகப்பெருமான் கடல்கள் வெற்றி மலர் சூழ்ந்த வெற்றி திருக்கால்கள் என்று கூறுகின்றது கல்லாடம். அப்படிப்பட்ட வெற்றி பூவை அணிந்த தண்டை உடைய முருகப்பெருமான் பாதாரவிந்தம் அரணாக, அவனுடைய பாதார விந்தத்தையே அரணாக பற்றுக்கோடாக, வேற எதுவும் தேவையில்லை. இந்த உலகத்தில் ஜீவர்களுக்கு எதையும் பற்றி கொண்டுதான் இந்த வாழ்க்கை நடக்கின்றது. குழந்தையாக இருக்கும் பொழுது தாயை பற்றி கொண்டு இருக்கின்றது. வளர்ந்தவுடன் மனைவி கணவனை பற்றி கொண்டு இருக்கின்றாள், கணவன் மனைவியை பற்றி கொண்டு இருக்கின்றார்கள், குழந்தை பெற்றோரை பற்றி கொண்டு இருக்கின்றது. அலுவலகம் செல்லும் பொழுது மேலதிகாரியை பற்றி கொண்டு இருக்கின்றோம். ஒரு வியாபார விஷயங்களில் வேலைகளில் வேலைக்காரர்களை பற்றி கொண்டிருக்கின்றோம், எஜமானர்களை பற்றி கொண்டு இருக்கின்றார்கள், ஊழியர்கள் என்று எல்லா இடமும் ஒரு பற்றுதலோடு நடந்து கொண்டு வருகின்றது. ஆனால் இந்த பற்றுதல் எல்லாம் மாறக்கூடிய விஷயங்கள், அற்ப விஷயங்கள். மாறாத பற்று என்பது இறைவன். பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அந்த எம்பெருமான் பற்றை
பற்றுக வேண்டும். ஏனென்றால் பற்றை விட வேண்டும். பிறப்பு இறப்பு என்ற சூழலிலிருந்து விடுபட. அப்படிப்பட்ட பாதார விந்தம், முருகப்பெருமான் பாதார விந்தம் அரணாக இருக்கின்றது அருணா சுவாமிகளுக்கு. இதற்காக அல்லும் பகலும் இல்லா சூதானதற்ற வெளிக்கே ஒளித்து சும்மா இருக்க போதா இனி மனமே தெரியாது ஒரு பூதருக்குமே. எவருக்குமே தெரியாத ரகசியம், யாருக்கும் புரியாத ரகசியம். ஐயே மெத்த கடினம் உமதடிமை ஐயே மெத்த கடினம். பொய்யாத பொன்னம்பல தையாயிருக்குமிடம், பொய்யாத பொன்னம்பல தையாயிருக்குமிடம் நையாத மனிதனும் என்று அந்த ஐயா இருக்குமிடம் பொன்னம்பலம், பொய்யாத பொன்னம்பலத்து ஐயா இருக்குமிடம் அந்த அல்லும் பகலும் அற்று இருளும் வெளிச்சமும் அற்று உண்மையும் பொய்யும் அற்று இருக்கக்கூடிய அந்த நிலை, சூதற்ற எந்தவித கள்ளம் கபடமும் மாசுமற்ற வெளி, அந்த வெளிக்கு அது பரம ஆனந்த வெளி, சச்சித் ஆனந்த ரூபமாக இருக்கக்கூடிய உள்ளும் புறமும் எங்கும் நீக்கமர இருக்கும் வெளி, அங்கே ஒளித்து சும்மா இருக்கும் சுகம், சும்மா இருக்கக்கூடிய அந்த நிலை, அந்த நிலைக்கு இனி போதாய் இனி செல் மனமே என்று கூறுகின்றார் அருணா சுவாமிகள். சும்மா இருப்பது என்றால் வேலையற்று இருப்பது அன்று கிடையாது. மனம் மொழி வாக்கு மூன்றுமே பிரம்ம சிந்தனையாக இருக்கக்கூடிய விஷயம். அது அப்படிப்பட்ட ஞான நிலை, மாறாத பொருளை பற்றிய நிலை, மாறுகின்ற பொருள்களை பற்றிய எண்ணங்களை விட்டு மாறாத பரம்பொருள் பற்றிய எண்ணத்தில் திளைத்து உறுதியாக நின்று நன்கு தியானம் செய்து பரம்பொருளை எண்ணுவது. அப்படிப்பட்ட அந்த ஞானத்திற்கு சமாதி என்று பெயர் என்று அபரோக்ஷ அனுபூதி கூறுகின்றது. நிர்விகாரத்தையா விருத்தியா பிரம்மகாரத்தையா புனக விருத்தி விஸ்மரணம் சம்யக்கு சமாதிர் ஞான சம்யகா. இதுவே சமாதி நிலை, ஞானம் என்ற பெயரை உடைய சமாதி நிலை. இந்த மாறக்கூடிய விஷயங்கள் மீது எண்ணங்களை விட்டு மாறாத பரம்பொருளின் எண்ணம், தூய சச்சித்தானந்த ரூபமான பரம்பொருளை பற்றிய எண்ணத்தை கொண்டு அதில் நிலைத்து நிற்பதே ஞானம் என்ற சமாதி. அப்படிப்பட்ட நிலை மௌன அனுபவம். அப்படிப்பட்ட மௌனம் கைவந்தோருக்கு பட்டினத்து சுவாமிகள் கூறுகின்றார், எல்லாம் சித்திக்கும், முத்தியும் கைகூடும் சித்தியும் கைகூடும். மௌனம் கைவந்தோர்க்கு முத்தியும் கைகூடும், மௌனம் கைவந்தோர்க்கு சித்தியும் முன்னிற்கும். அருணா சுவாமிகள் கந்தர் அனுபூதி கூறுவார், செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவா சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. சும்மா இரு அருணகிரி என்று சொன்னதுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே, எந்த பொருளும் இந்த உலக பொருள் ஒன்றும் எனக்கு தெரியவில்லை, தெரிந்தது மெய்ப்பொருள் என்று அருணா சுவாமிகள் வாக்கு. இப்படிப்பட்ட மௌன நிலை அங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டெடுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் பத்திரகிரியார் வாக்கு. இந்த தூங்காமல் தூங்கி மௌன நிலையில் இருந்து சுகம் பெறுவது, இருக்கும் பொழுது இந்த ஜீவனுடன் உயிருடன் இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஜீவன் முக்தி நிலை, அது ஆண் பெண் ஏழை பணக்காரன் ஜாதி மதம் உயரம் தாழ்வு கருப்பு சிவப்பு என்று எந்தவித ஆடு மாடு உயிர் மனிதன் என்று எந்த விதமான வேறுபாடும் பார்க்காது தோன்றுவதெல்லாம் பரபிரம்மம் என்ற நிலை, பார்ப்பதெல்லாம் காணும் காட்சியே பரபிரம்மம் என்ற நிலையோடு
அந்த மௌன நிலையில் ஆழ்ந்து திளைத்து ரமதே என்று அந்த அந்த ரமதி அந்த ஆனந்தத்தில் மகிழ்ந்து திளைத்து இருக்கக்கூடிய அந்த விஷயம், அப்படிப்பட்ட மௌன நிலை அது எப்பொழுது சித்திக்கும், அது எப்போது வரும் என்று வள்ளலார் சுவாமிகள் இயங்குகின்றார். இன்று வருமோ, நாளைக்கு வருமோ, அல்லது மற்ற என்று வருமோ, அறியேன் என் கோவே துன்று பல வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம், அப்படிப்பட்ட சும்மா இருக்கும் சுகம் என்று வருமோ என்று அறியேன் என்று கூறுகின்றார். அதுபோல் இங்கு அருணா சுவாமிகள் அந்த அல்லும் பகலும் இல்லா சூதானதற்ற வெளிக்கே ஒழித்து சும்மா இருக்கும், சும்மா இருக்க போதாய் நீ மனமே, ஏ மனமே அப்படி நீ சும்மா இருக்கக்கூடிய நிலைக்கு செல்வாயாக. அதை செல்வதற்கு உபாயம் முருகப்பெருமான் வேதமும் ஆமங்களும் போற்றும் நல்ல அழகிய வடிவேலை உடைய வெற்றி பூத்த தண்டையை உடைய முருகப்பெருமான் பாதார விந்தத்தை அரணாக பற்றிக்கொள். அப்படி பற்றி கொண்டால் இந்த சும்மா இருக்கும் சுகம் என்று உனக்கு கிடைக்கும். இது வேறு யாருக்கும் தெரியாத ரகசியம், அதை பற்றிக்கொள் என்று மனதுக்கு ஒரு நல்ல உபதேசம் செய்கின்றார் அண்ணா சுவாமிகள். அந்த வழியில் நாமும் சென்று முருகனின் பாதார விந்தங்களை ஸ்மரித்து முருகனின் அருள் பெற்று சும்மா இருக்கும் சுகத்தை பெற்று மோனம் கை வந்தோர்க்கு முத்தியும் கைகூடும், மோனம் கை வந்தோர்க்கு சித்தியும் முன்னிற்கும் என்பது பெற்று நீண்டு வாழ்ந்து எல்லோருக்கும் நம்மால் இயன்ற உதவிகளை செய்து இறைவன் பாதார விந்தங்களை ஸ்மரித்து இருப்போமாக. வேதாகம சித்திரவேலாயுதன் வெற்றி பூத்த தண்டை பாதார விந்தம் அரணாக அல்லும் பகலமில்லா சுதானதற்ற வெளிக்கே ஒழித்து சும்மா இருக்க போதாய் இனி மனமே தெரியாது ஒரு பூதருக்குமே. என்னாளுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவா கனகதிரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. சத்குருநாத்த மகாராஜ் கி ஜெய்.